Okay, good morning students, class 11th standard, subject economics, lesson rural economy. Today's topic rural poverty. Rural poverty ஊரக வறுமை. So rural poverty refers to the existence of poverty in rural areas. Poverty in India has been defined as the situation in which an individual fails to earn insufficient income to buy the basic minimum of subsistence. Poverty line is a hypothetical line based on income or consumption levels that divides the population as people below poverty line and above poverty line. On the basis of recommended nutritional intake, persons consuming less than 2400 calories per day in rural areas are treated as they are under rural poverty. சரி, ஓகே. நம்ம ரூரல் கிராம வறுமை ஊரக வறுமைன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ஊரக வறுமைங்கிறது என்ன கேட்டகரிஸில் அவங்க நம்ம வறுமைன்னு சொல்கிறோம். ஸோ கிராமப்புறங்களில் காணப்படும் வறுமையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஊரக வறுமை அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் வறுமை அப்படிங்கிறது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது. அதாவது வறுமைன்னா என்னென்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு ஈட்டக்கூடிய வருமானத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். வறுமை கோடு அப்படிங்கிறது மக்களுடைய வருமானம் நுகர்வு நிலையை பொறுத்து வறுமை கோட்டிற்கு மேல் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ், அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் அபவ் பாவர்ட்டி லைன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிச்சிருக்கிறோம். இது வந்து என்னென்னா பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து எவ்வளவு நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிடணும், எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு 2400 கலோரி மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உணவு எடுத்துக்கணும். அதுக்கும் குறைவாக அந்த 2400 கலோரிஸ்க்கு குறைவாக உணவு எடுத்துக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான குடும்பங்களை தான் வறுமை கோட்டிற்கு கீழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2000 கலோரிஸ் கரெக்டாகவோ இல்லை அதுக்கு மேலே எடுத்துக்கிறவங்களே நம்ம என்ன சொல்கிறோம் வறுமை கோட்டிற்கு மேலே தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இது 2009-2010 அந்த சென்சஸ் பிரகாரம் ஊரக பகுதிகளில் எவ்வளோ பீப்புள் இருக்காங்க அப்படின்னா 54.10% எப்படி இருக்காங்க அப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைனில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இது 2009 and 10 பார்த்தீங்களா டோட்டலாக பாவர்ட்டி லைன் எவ்வளோன்னு பார்த்தீங்களா 33.80%. Okay, so as per the Planning Commission estimates, the percentage of people living below poverty in rural areas was 54.10, which accounted for 33.80% during 2009 and 10. Poverty is deepest among members of scheduled caste and tribes in the rural areas. In 2005, these groups accounted for 80% of rural poor, although their share in the total rural population is much smaller. In 2015, more than 80 crores of India's people lived in villages. 1/4 of village population, 22 crores people, lives below the poverty line. India is the home to 22% of the world poor. It is needless to state that the country has been successful in reducing the proportion of poor people in spite of increasing of population. ஓகே, அடுத்து பார்த்தீங்களா நம்ம ஏற்கனவே சொன்னோம் பர்சன்டேஜ் சொன்னோம். 2009 and 10 பார்த்தீங்களா 54.10% எப்படி இருக்காங்கன்னா வில்லேஜில் இருக்கிறவங்க பிலோ பாவர்ட்டி லைனில் தான் இருக்கிறாங்க. இது நம்ம டோட்டல் லெவலில் கன்சிடர் பண்ணும்பொழுது 33.80% இருந்துகிட்ருக்கு. அது முக்கியமாக கிராமப்புறங்களில் யார் அதிகமாக பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா ஷெட்யூல் காஸ்ட் அண்டு ட்ரைப்ஸ், அவங்க தான் பழங்குடியினரையும் இந்த தாழ்த்தப்பட்ட அந்த வகுப்பில் இருக்கிறவங்களையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப இந்த ரூரல் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழ் அவங்க தான் இருக்காங்க. இது மொத்த ஊரக பகுதியில் பார்த்திங்கன்னா 80% பீப்புள் அவங்க தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட் அண்டு ஷெட்யூல் ட்ரைபு பீப்புள் அந்த மாதிரி இருக்காங்க. அது மோஸ்ட்லி என்ன சொல்கிறோம் ஷெட்யூல் ட்ரைபுக்கு நிறையா ஸ்பெசிலிட்டிஸ் இன்னமும் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. போதிய அவங்களுக்கு அதாவது அந்த அறிவின்மையும் ஒரு காரணமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் அந்த ஏரியாக்களில் இருக்கிறவங்க அதிக அளவில் எப்படி இருக்காங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றாங்க. 2015 பார்த்தீங்கன்னா 80 crores பீப்புள் கிராமத்தில் தான் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களில் பார்த்தீங்கன்னா 22 crores பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா இன்றைக்கும் பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது டோட்டல் பாப்புலேஷனில் பார்த்தீங்களா 80 crores பீப்புள் ஹூ லிவ்டு இன் வில்லேஜஸ், இன்றைக்கும் அவங்க வில்லேஜஸில் தான் இருக்காங்க. அதுலேயும் யார் அப்படின்னா 22 கோடி மக்கள் எதில் இருக்காங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ உலக ஏழை மக்களினுடைய தொகையில் பார்த்தோமா 22% இந்தியாவில் தான்.
பிலோ பாவர்ட்டி லைனில் வந்து இருக்காது. வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணும் பொழுது 22% இந்தியாவில் தான் எப்படி இருக்காங்க, வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது மக்கள் வளர்ச்சி தொகை, அதாவது மக்களுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, பாப்புலேஷன் க்ரோத், அந்த வளர்ச்சி விகிதத்தை காட்டிலும் ஏழைகளினுடைய அளவில் அந்த வளர்ச்சி விகிதம் வந்து குறைவாக தான் இருக்குது. ஸோ இது நாம் வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதாவது பாப்புலேஷன் க்ரோத்தை விட நம்மளுடைய பிலோ பாவர்ட்டி லைனுடைய ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்குது. சரி, இதுக்கு என்னென்ன ரீசன், காசஸ்? ஓகே, காசஸ் ஃபார் ரூரல் பாவர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன், the subletting of lands, lack of non-farm employment, lack of public sector investment, inflation, low productivity, unequal benefit of growth, low rate of economic growth, more emphasis on large industries, social evils. ஸோ ஒரு 9 குரூப்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஊரக வறுமைக்கான காரணங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால், இந்த லேண்ட், அதாவது லேண்டை வந்து சப்ளிட்டிங் ஆஃப் லேண்ட்ஸ் தான், அந்த நிலங்களை வந்து சின்னதாக துண்டாடி வச்சிருக்கிறது தான். த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் இஸ் ஹைலி ஸ்வீக்ட் இன் ரூரல் ஏரியாஸ், தேர்ஃபோர் மெஜாரிட்டி ஆஃப் ரூரல் பீப்புள் ஒர்க் ஆஸ் ஹியர் லேபர் டு சப்போர்ட் தேர் ஃபேமிலிஸ். அதாவது ஊரக நிலப்பகுதியில் வந்து ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய நிலங்கள் வந்து குவிஞ்சு காணப்படுது. பெரும்பான்மையான கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக அடுத்தவங்க வயலில் தான் என்ன பண்ணுறாங்க, கூலிக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதான் the distribution of land is highly weak in rural areas, therefore majority of rural people work as here labor to support their families. செகண்ட், லாக் ஆஃப் நான்-ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட், பண்ணை சாராத தொழில்களில் வேலைவாய்ப்பு இன்மை. So non-farm employment opportunities do not match the increasing labor force. The excess supply of labor in rural areas reduces the wages and increases the incidence of poverty. அது பண்ணை சாராத தொழில்களில் வேலை வாய்ப்பு இன்மை. இதை வந்து அதிகரிக்கும் உழைப்பாளருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த பண்ணை சாராத தொழில்கள்லாம் என்ன ஆகலை அப்படின்னா வளரவே இல்லை. விவசாயம்னா விவசாயம், அது சார்ந்த தொழில்கள் மட்டும்தான். அது இல்லாத தொழில்களும் என்ன இருக்கணும் அப்படின்னா வளர்ந்துருக்கணும். அது அதிகமான தொழிலாளர்கள் வந்து ஊரக பகுதியில் இருக்கிறதுனால அப்படியே அந்த தொழிலில் அவங்க ஈடுபட்டாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்கிறதில்ல, போதுமான அளவுக்கு கூலி கிடைக்கிறதில்ல. கூலி ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கும்போது என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் அந்த வேலை வாய்ப்பை ஷேர் பண்ணி பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி வேஜஸ்னுடைய ரேட் வந்து குறைஞ்சி தான் போகும். இது வந்து எதுக்கு வழிவகுக்குது அப்படிங்கிறாங்க, வறுமைக்கு வந்து இது வழிவகுக்குது. அந்த லாக் ஆஃப் நான்-ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட். Non-farm employment opportunities do not match the increasing labor force. The excess supply of labor in rural areas reduces the wages and increases the incidence of poverty. Third one, lack of public sector investment. பொதுத்துறைகளின் முதலீடு இல்லாதது. The lack of public sector investment. The most causes of rural poverty in our country is lack of public sector investment on human resources development. அதாவது மனித வளத்தை மேம்படுத்துவதற்கான முதலீடு நமது நாட்டில் என்ன இருக்கும், ரொம்ப மிக கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது வறுமைக்கு அடிப்படையான ஒரு காரணமாக இருக்குது. அது லாக் ஆஃப் பப்ளிக் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட். த ரூட் காசஸ் ஆஃப் ரூரல் பாவர்ட்டி இன் அவர் கண்ட்ரி இஸ் லாக் ஆஃப் பப்ளிக் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட். அதாவது பொதுத்துறைகளில் என்ன பண்ணுறதில்ல, முதலீடு அதிகமாக பண்ணுறதில்ல. பப்ளிக் செக்டார் வந்து அதிகமாக என்ன பண்ணுறதில்ல, கிராமப்புறங்களில் முதலீடு செய்கிறதில்ல. அந்த மாதிரி அவங்க முதலீடு பப்ளிக் செக்டாரே முன்வந்து முதலீடு செய்யாததும் ஒரு காரணம். நெக்ஸ்ட், இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம். ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் ப்ரைசஸ் அஃபெக்ட் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த ரூரல் புவர் லீடிங் டு ரூரல் பாவர்ட்டி. ஓகே, இன்ஃப்ளேஷன் என்ன சொன்னோம், பணவீக்கம். ஸோ பொருட்களினுடைய அந்த விலை அதிகரிக்குது இல்லையா, விலை அதிகரிக்கிறதுனால ஊரக அந்த வில்லேஜில் இருக்க மக்களால் என்ன பண்ண முடியறதில்ல, வாங்க முடியறதில்ல, வாங்கும் சக்தி குறைஞ்சிருது. ஸோ இதுவுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வறுமைக்கு வழிவகுக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன், steady increase in prices affect the purchasing power of the rural poor leading to rural poverty. Next, low productivity. Low productivity of rural labor and farm activities is a causes as well as the effect of poverty. So the rural low productivity என்ன உற்பத்தி நம்ம வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுறது. உற்பத்தி கம்மியாக பண்ணுறதும் என்ன ஆகுது அப்படின்னா அதாவது உற்பத்தி கம்மியாக பண்ணுறதுனால என்ன ஆகுது, நிறைய பொருளை வந்து நம்மளால் வாங்க முடியறதில்ல. ஸோ இதுவும் வந்து ஊரக பகுதிகளில் வளர்ச்சியின்மைக்கு ஒரு காரணம். நெக்ஸ்ட், அன்ஈக்குவல் பெனிஃபிட் ஆஃப் க்ரோத்.
அது வளர்ச்சி நன்மையில் வந்து ஒரு சமனற்ற நிலை இருக்கிறது. அது அன்ஈக்குவல் பெனிஃபிட் ஆஃப் growth. Major gains of economic development are enjoyed by the urban rich people, leading to concentration of wealth due to defective economic structure and policies. Gains of growth are not reaching the poor and the contributions of poor people are not accounted properly. சரி, ஓகே. இதில் வந்து என்ன சொன்னால், பொருளாதார வளர்ச்சியினால் என்ன ஏற்படக்கூடிய நன்மைகளை நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய பணக்காரர்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அதிகமாக அனுபவிக்கிறாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அதிகமான சொத்துக்களை வாங்கி மேலும் மேலும் குவிக்கிறாங்க. ஸோ இந்த குறைபாடு உள்ள பொருளாதார அமைப்புகள், கொள்கைகள், அதனுடைய வளர்ச்சியினுடைய நன்மைகள் யாரை போய் சென்றடைகிறதில்லை அப்படின்னா அந்த ஏழை மக்களை போய் சென்றடைவதே இல்லை. அதனால் ஏழை மக்களுடைய பங்களிப்பு என்ன பண்ணுறதில்ல, சரியான முறையில் வந்து கணக்கிடுறதில்லை. அதான் unequal benefit of growth. Major gains of economic development are enjoyed by the urban rich people, leading to concentration of wealth due to defective economic structure and policies. Gains of growth are not reaching the poor and the contributions of poor people are not accounted properly. Low rate of economic growth. The rate of growth of India is always below the target and it has benefited the rich. The poor are always denied of the benefits of the achieved growth and development of the country. குறைந்த பொருளாதார வளர்ச்சி வீதம். ஸோ இந்திய பொருளாதார வளர்ச்சி பணக்காரர்களுக்கு தான் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, சாதகமாக இருக்குது. ஸோ நாடு அடைந்த வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் நன்மைகள் வந்து ஏழை மக்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளன அப்படின்னே தான் இதை வந்து சொல்லணும். இன்றைக்குமே நம்ம என்ன பண்ணுற பார்த்துட்ருக்குறோம் இல்லையா, விரல் விட்ட எண்ணக்கூடிய பணக்காரர்கள் மட்டுமே தான் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பல நன்மைகளை அடைஞ்சிட்ருக்காங்க. எந்த ஒரு நன்மையும் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு சென்று அடைவதே இல்லை. அதன் low rate of economic growth. The rate of growth of India is always below the target and it has benefited the rich. The poor are always denied of the benefit of the achieved growth and development of the country. Next point, more emphasis on large industries. பெரிய தொழிற்சாலைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. So huge investment in large industries catering to the needs of middle and upper classes in urban areas are made in India. Such industries are capital intensive and do not generate more employment opportunities. Therefore, poor are not in a position to get employed and to come out from the poverty in villages. அதான் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் வந்து பெரிய தொழிற்சாலைகளை செய்யப்படக்கூடும் அதிக முதலீடு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர மற்றும் உயர் வருமான பிரிவினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தேவையை தான் என்ன பண்ணுது அது அப்படின்னா பூர்த்தி செய்யுது. இந்திய தொழிற்சாலைகளை எப்படி இருக்குது, அதிகமாக எதில் நம்ம பயன்படுத்துகிறோம், மிஷினரிஸ் இயந்திரங்கள் தான் அதிகமான அளவில் என்ன பண்ணுறோம் பயன்படுத்துகிறோம். ஸோ அதை வந்து அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய அறிவு நகர்ப்புறங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு தான் அதிக அளவில் இருக்குது. ஸோ இந்த கிராமப்புறங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகளை வந்து கம்மியாக தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த மிஷினரிஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ் இல்லாத காரணத்தினால கிராம மக்கள் திருப்பி என்ன பண்ணுறாங்க, வறுமை நிலைக்கு தான் தள்ளப்படுறாங்க. The next is social evils. சமூக குறைபாடுகள். Social evils prevalent in the society like custom, belief, etc. increase unproductivity expenditure. சமுதாயத்தில் நிலவக்கூடிய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், இது எல்லாமே ஆக்கமற்ற உற்பத்தி இதை வந்து என்ன பண்ணிடுது, செலவை வந்து அதிகரிக்க செஞ்சிருது. ஸோ இது எல்லாமே மொத்தம் என்ன பார்த்தா 9 கேட்டகரிஸில் பிரிச்சுருக்காங்க. இதுதான் காசஸ் ஃபார் ரூரல் பாவர்ட்டி. ரூரல் பாவர்ட்டிக்கான காரணங்கள், சப்ளிட்டிங் ஆஃப் லேண்ட், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னால் லாக் ஆஃப் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட், lack of public sector investment, inflation, low productivity, unequal benefit of growth, low rate of economic growth, more emphasis on large industries, social evils. நெக்ஸ்ட் இதனுடைய ரெமிடியல் மெஷர்ஸ் டு ரூரல் பாவர்ட்டி. இந்த ஊரக வறுமையை ஒழிக்க நம்ம என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படி. Since rural unemployment and rural poverty are interrelated, creation of employment opportunities would support elimination of poverty. Poverty alleviation schemes and programs have been implemented, modified, consolidated, expanded and improved over time. However, unemployment, begging, rag picking and slumming continues. Unless employment is given to all the people, poverty cannot be eliminated. Who will build the cat? அதாவது இதுக்கு என்ன, இதை ஊரக வறுமையை வந்து
ஒழிக்கணும், அதுக்கு என்ன ரெமிடியல் மெஷர்ஸ் அப்படின்னா என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும். முக்கியமாக இந்த வேலையின்மை, ஊரக வறுமை இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறதுனால முக்கியமாக எதை பெருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை முக்கியமாக என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும், இன்க்ரீஸ் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், இந்த பாவர்ட்டி ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகிடும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்தின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த திட்டங்களை என்ன பண்ணணும், விரிவுபடுத்தணும், நடைமுறைப்படுத்தணும். கிராமங்களுக்கும் கொண்டு போய் அந்த விஷயங்களை வந்து என்ன பண்ணணும், சேர்க்கணும். அதுக்காக என்ன பண்ண, கன்சாலிடேஷன்லாம் தொகுக்கப்படணும், விரிவாக்கம் செய்யணும். அப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணாதான் வேலையின்மை, அந்த பெக்கிங், அந்த பேப்பர் பிக்கிங் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குடிசையில் வாழக்கூடிய மக்களுடைய நிலைமைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறும். ஸோ வேலை வாய்ப்பின்றி ஏழை மக்களினுடைய இதை வறுமையை வந்து என்ன பண்ண முடியாது, போக்கவே முடியாது. அப்போ கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்று தான் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ரூரல். அதாவது இந்த நம்ம வந்து வேலைவாய்ப்பின்மைக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து எராடிகேட் பண்ணுறதின் மூலமாக மட்டும்தான் இந்த ரூரல் பாவர்ட்டியை என்ன பண்ண முடியும், ஒழிக்க முடியும். ஸோ இதுக்காக வந்து பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம் அப்படின்னு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 20 point ப்ரோக்ராம், இயர் ஆஃப் லான்ச் 1975, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் IRDB 1978, ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைசம் 1979, ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் 1977, நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் NREP 1980, ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் guarantee program 1983, Jawahar Rojar Yojana 1989, Mahatma Gandhi National Rural Employment Guarantee Scheme 2006, Pradhan Mantri Adas Gram 2010, Bharat Nirman Yojana 2005, Indira Awas Yojana 1985, Jawaharlal Nehru National Urban Renewal Mission 2005, Rajiv Awas Yojana 2009, National Rural Health Mission 2005, National Rural Livelihood Mission 2011, National Food Security Scheme 2013. ஸோ இந்த என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு 20 point ப்ரோக்ராம், 20 அம்ச திட்டம் 1975. இது யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா ஸ்ரீமதி இந்திரா காந்தி அம்மாவால் தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்பட்டது. இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி. ட்ரைசம் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து 3 மாதமா 6 மாதமா கவர்மெண்ட்டே அவங்களுக்கு அந்த ஸ்டைஃபண்ட் எல்லாம் கொடுத்து பயிற்சி கொடுத்து தொழில் செய்கிறதுக்கு உண்டான கடன் உதவியும் கொடுத்து அவங்கள வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா வேலை வாய்ப்பு இன்மையை வந்து அவாய்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், வேலைக்கு உணவு திட்டம். நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், அதாவது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஜவஹர் ரோஜர் யோஜனா, அதாவது ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சாதக் யோஜனா 2010, பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சாதக் யோஜனா அப்படிங்கிற அந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2010. நெக்ஸ்ட் பாரத் நிர்மான் யோஜனா 2005. ஸோ பாரத் நிர்மான் யோஜனாங்கிற ஸ்கீம் 2005ல் லான்ச் ஆச்சு. இந்திரா ஆவாஸ் யோஜனா, இந்திரா ஆவாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் 2005. நெக்ஸ்ட் ஸ்கீம் ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனியூவல் மிஷன் 2005. நெக்ஸ்ட் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் 2005, நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் 2013. ஸோ தட் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்கீமுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பாவர்ட்டி எலிவேஷனுக்காக நிறைய ஸ்கீமை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.